இரவின் கண்கள் போல் வானில் தெரியும் விண்மீன் கூட்டங்களின் மத்தியில் நிகழும் அதிசயங்கள் ஏராளம். கேலக்சி எனப்படும் பிரபஞ்ச வெளியில் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திர விண்மீன்களும் கோள்களும் துணைக்கோள்களும் இயங்கிக் கொண்டுள்ளன. இன்று ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிகாலையில் வானில் 6 கோள்களின் அணிவகுப்பாக புதன், வியாழன், செவ்வாய், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து நின்றன. இந்த நிகழ்வு சூரிய உதயத்திற்கு முன்பாக காண கிடைத்த அதிசயமாகும். மேலும் இன்று முழு சூரிய கிரகணம். இது கிரீன்லாந்து மற்றும் ஐரோப்பிய பகுதிகளில் மட்டுமே தெரியும். இந்தியாவில் நேரடியாக காண முடியாது. இதெல்லாம் விட பேரதிசயமாக இன்று இரவில் வானில் விண்கல் மழை எனும் வால் மீன்களின் ஒளிச்சிதறலை வெறும் கண்களாலேயே கண்டு ரசிக்கலாம். இதனை பெர்சீட் விண்கல் மழை என்கின்றனர். பெர்சீட் மெட்டியர் ஷவர், அதாவது பெர்சீட் விண்கல் மழை ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் உச்சத்தை அடைகிறது. இது ஆண்டின் சிறந்த விண்கல் மழையாக கருதப்படுகிறது. சரி, விண்கல் மழை என்றால் என்ன? வேகமான மற்றும் பிரகாசமான விண்கற்களை கொண்ட பெர்சீட் பூமியின் வளிமண்டலத்தின் வழியே பாயும்போது தங்களுக்கு பின்னால் நீண்ட ஒளி மற்றும் வண்ணத்தடங்களை அடிக்கடி விட்டுச் செல்கின்றன. பெர்சீட்ஸ் மிகவும் அதிகமாக காணப்படும் விண்கல் மழைகளில் ஒன்றாகும். இது மணிக்கு சுமார் 60 முதல் 100 விண்கற்கள் வரை மழை பொழிவதைப் போல காண முடிகிறது. வால் மீன்களின் எஞ்சிய துகள்கள் மற்றும் சிதைந்த சிறு கோள்களின் சிறு துண்டுகளில் இருந்து விண்கற்கள் உருவாகின்றன. வால் மீன்கள் சூரியனை சுற்றி வரும்போது அவை தங்களுக்கு பின்னால் ஒரு தூசி பாதையை விட்டுச் செல்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பூமி இந்த சிதைவு பாதைகளின் வழியே கடந்து செல்கிறது. அப்போது அந்த துகள்கள் நமது வளிமண்டலத்துடன் மோதி சிதைந்து வானத்தில் தீப்பிழம்பு போன்ற வண்ணமயமான கீற்றுகளை உருவாக்குகின்றன. பெர்சீட் விண்மீன் மழையை உருவாக்க நமது வளிமண்டலத்துடன் வினைபுரியும் விண்வெளி குப்பைகளின் துண்டுகள் 109P ஸ்விஃப்ட் டட்டில் என்ற வால்மீனில் இருந்து உருவாகின்றன. ஸ்விஃப்ட் டட்டில் சூரியனை ஒருமுறை சுற்றி வர 133 ஆண்டுகளாகும். 1865இல் இந்த வால்மீனை பெர்சீட்ஸ் விண்மீன் மழையின் மூலம் என்பதை உணர்ந்தவர் ஜியோவானி ஷெபரலி ஆவார். ஸ்விஃப்ட் டட்டில் வால்மீன் கடைசியாக 1992இல் சூரிய மண்டலத்திற்கு வருகை தந்தது. வானியலை உற்று நோக்குவதை பொழுதுபோக்காகவும் மேற்கொள்கின்றனர். அதற்கு ஸ்டார் கேசிங் என்று பெயர். வெறும் கண்களாலோ பைனாகுலர் அல்லது தொலைநோக்கி மூலமாகவோ இரவு வானில் உள்ள நட்சத்திரங்கள், கோள்கள், நிலா மற்றும் விண்கற்களை உற்று நோக்குதல் தான் இந்த ஸ்டார் கேசிங் ஆகும். இதை ஒரு பொழுதுபோக்காக செய்பவர்களை அமெச்சூர் வானியலாளர்கள் என்று அழைக்கிறார்கள். இரவு வானையும் விண்வெளி பொருட்களையும் நவீன கேமராக்கள் மூலம் புகைப்படம் எடுப்பது இந்த ஒரு பொழுதுபோக்கின் முக்கிய பகுதியாகும். இது ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி என்று சொல்கிறார்கள். வாருங்கள், கண் சிமிட்டும் நட்சத்திர கூட்டத்தில் நிகழும் அதிசயத்தை கண் சிமிட்டாமல் கண்டு ரசிக்கலாம்.